வணக்கம் மக்களே. இந்த தனுஷு நடுவில் ஃபுல்லாக காமெடி பண்ணின்னுக்கிறாரு. என்னன்னா அந்த அரசியலுக்கு வர்றதுனால வரல, இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, பட் ஆனால் வரா மாதிரி தான் பிளானு. அதனால் இந்த படிக்காதவன் படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும் விவேக்குது. டான்னா மாடிப்படி ஏறணும் இறங்கணும், நாளத்துக்கு போனோம் வரணும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் படித்த ஸ்கூலாம் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அவரோட சொந்த செலவில் ஒரு பிளாக் கட்டி கொடுத்துருக்காராம். அந்த பிளாக்குக்கு தனுஷ் பிளாக்குன்னு பேர் வேறு. அதை வேறு சொல்லி காட்டுறாரு. ஏன் அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பண்ணிக்கலாம்ல, அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலு, கார்பரேட் ஸ்கூலு. அதுக்கு இவர் காசு போட்டு கட்டி கொடுத்தா என்ன, கட்டி கொடுக்கலன்னா என்ன, ஏன் அவங்ககிட்ட துட்டு இருக்காதா? அவன் சொந்த செலவில் கட்ட மாட்டானா? அதை ஏஐ மக்களுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ கார்பரேஷன் ஸ்கூலுக்கோ ஒரு பிளாக்கே இல்லாமல் எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்குலாம் கட்டி கொடுக்கலாம்ல. இவர் கார்பரேட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துரு, அது ஒரு சீன் வேறு. இதில் வேற இவர் அரசியல் வரானா, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அதாவது இவ்வளோ நாள் எதுவும் பண்ணல, இப்போ அரசியலுக்கு வர டைமாக பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் பச்சையாக தெரியுது. நீங்கள் அரசியல் வர்றதுனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்கிறீங்க அப்படின்ட்டு. இதை மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன், உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உங்களை மக்கள் ஏற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு சீன் போடுறது, மீடியாவுக்காக ஒரு சீன் போடுறது, இல்லைனா மக்களை கவர் பண்ணுறதுக்காக ஒரு சீன் போடுறது, இந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு சீன் போடுறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை விரும்ப மாட்டாங்க. உண்மையாக இருந்தீங்கனாலே போதும், அதுவே அரசியல் வர்றதுக்கான தகுதின்னு நான் சொல்லுவேன். 100% அப்படியே அதுவே போதும். அப்புறம் கொள்கையில் இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் இந்த மாதிரிலாம் தனுஷ் நடுவில் ஏன் காமெடி பண்ணுறாருன்னு தெரில. அது எனக்கு பார்த்தா ஒரு சிரிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் அரசியலுக்கு வந்தார்னா விஜய்லாம் இவரை ஈஸியாக ஊதி தள்ளுவார். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை. இவர் நினச்சின்னு பொழுது நம்ம தான் விஜய்க்கு காம்படிஷன் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் அட்லீஸ்ட் அந்த எமோஷனல் பாண்டிங்காச்சு ரொம்ப இருக்குங்க. அதை அப்படியே மக்கள்கிட்டையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டானுங்க இவனுங்க. ஓகேவா? அந்த எமோஷனல் பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது தான், இல்லைன்னு சொல்ல. இவர் அரசியலுக்கு இப்போ கட்சி சிஎம் ஆகிட்டதுக்கப்புறம் தான் சொதப்பினுங்கிறாரு தவிர, அதுக்கு முன்னாடிலாம் ஹீரோவாகிற வரைக்கும்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் ஆனால் தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை சுத்தமாக. அது அவர் சின்ன வயசுலேயே ஏகப்பட்ட கோளாறான படத்துலலாம் நடிச்சிருந்தார். ஓகேவா? அந்த பசங்க கோளாறு கொடுக்குற படம் தான் அதெல்லாம். அந்த படத்தெல்லாம் பார்த்தா பசங்க கெட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருந்தார். அதனால் இதெல்லாம் நடிச்சுட்டு இப்போ அப்படியே திருந்துற மாதிரி உத்தம புத்துற மாதிரி அரசியலுக்கு வரேன் அப்படி சொல்லிட்டு வரதெல்லாம் மக்கள் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டாங்க. முடிஞ்சால் கை ஊற்றுவாங்க. ஓகேவா? அதனால் உஷாராக இருந்துக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் வாழ்க்கை சுத்தமாக நல்லாவே இல்லை. சுத்தம் டேமேஜ், ஃபுல் டேமேஜ். அந்த ரஜினி பொண்ணு ஐஸ்வர்யா அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றாகிறாங்களா இல்லையானே தெரில, டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லையானே தெரில. அந்த மாதிரி 2ஆம் கட்டமாக போயினுக்குது. பர்சனல் லைஃப் ஏன் பேசக்கூடாது தான். ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னா, நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் பர்சனல் லைஃப்பில் வராது, பப்ளிக் லைஃப்பில் வந்துடும். ஏன்னா உங்களோட ஹிஸ்ட்ரிலாம் தோண்டி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களது பர்சனல் லைஃப் சுத்தமாக சரி கிடையாது. நீங்கள் அதுக்கு ஃபேமிலி மேனாகவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி பல ஹீரோயின்ஸு கூட நீங்கள் தப்பான இதில் பழகியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்து ரசிகர்கள்லாம் அப்பயே கழுவி ஊற்றிட்டாங்க. சினிமாலேயே உங்களுக்கு நல்ல பேர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? சினிமாலேயே உங்களோட பேர் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. பத்தாததுக்கு உங்களோட படமே ஓட மாட்டேங்குது. இப்போலாம் என்ன படம் ஓடுது? எந்த படமே உங்களுக்கு ஓடல. ஏதோ ஒரு சீசன் வரைக்கும் ஓடி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி இப்போல்லாம் தனுஷ் படமா அதெல்லாம் ஓட போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, பிரதீப் ரங்கநாதனை பார்த்தா கூட தனுஷை பார்த்துட்டு இவருனா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு பிரதீப்புக்கு மாஸ் ஏறிச்சு, தனுஷுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா இவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ட்டு சீன் போடுறாரு அப்படின்னு நம்மளுக்கு பச்சையாக தெரியுது. அதனால் தனுஷ் அரசியல் வர்றது எந்த வகையிலையுமே நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. செட் ஆகாது. ஃபஸ்ட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க உங்களை. நீங்கள் எதை யோசிச்சு அதெல்லாம் பேசுகிறீங்கன்னே தெரில. நீங்கள் அந்த மாதிரி பிளான் இருந்தால் இம்மீடியட்டாக ட்ராப் பண்ணுங்க நான் சொல்லுவேன். இம்மீடியட்டாக ட்ராப் பண்ணுங்கள். சத்தியமாக வேலைக்கு ஆகாது. விஜயெல்லாம் உங்களால் தொடர முடியாது. அவர் என்ன தான் சொதப்பினாலும் அவர் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு என்டர் ஆகிருக்காரு. ஓகேவா? அதனால் மக்கள் அவங்க மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சு டைம் கொடுப்பாங்க. நீங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுக்காக சும்மா சீனுக்குன்னு இவரை தோக்கடிக்கணும் வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. உண்மையான அக்கறையோடு வந்துடணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துடணும். இப்போ ஒரு நடிகராக வரதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் தனுஷ் அவர்கள்
ஃபஸ்ட்டு அரசியலில் வந்து கை விடுங்க. இந்த மாதிரி காமெடி பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணுறேன், பிளாக் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், பையன்கிட்ட காமெடியாக பேசுகிறேன், பசங்களை புகழ்ந்து பேசுகிறேன் சொல்லிட்டு ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி சுற்றியே இருக்குது எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு தவிர்த்துருங்க. காமெடி பண்ணாதீங்க. ஒழுங்காக படம் வந்து நல்லா நடிக்கிற வேலையை பாருங்கள். டைரக்ஷன் பண்ணால் நல்லபடியாக டைரக்ஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸ் வரேன் இது அது சொல்லிட்டு போட்டு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கின்னு மக்களை போட்டு காமெடி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். தேங்க்ஸ்.